எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு பேக்ரவுண்டை பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். என்னோடய சொந்த வீட்டுக்கு தாங்க வந்திருக்கேன். அடிக்கடி வந்துட்டு போவோம், வீடியோ குட்டிஸை வச்சுட்டு எடுக்க முடியல. வாங்க, இன்றைக்கி நம்ம வீட்டோட ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டை சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். போங்க. வலதுகால் எடுத்து சொல்ல போங்க. எனக்கு என்னன்னே தெரிலங்க. நம்ம வீட்டுக்குள்ள என் ஹஸ்பண்ட் வந்து மடமடன்னு செப்பலை போட்டுக்கிட்டு ஏறி போயிடுறாங்க. எனக்கு என்னன்னு தெரில, செப்பல் போகும்போதே கழட்டி போட்டுட்டு போகணுன்னு தான் தோணுது. ஆனால் என் ஹஸ்பண்ட் அப்படி இல்லை, எங்கே இருந்தாலும் செப்பல் போட்டுட்டு உள்ளே போயிடுறாங்க. வாங்க உள்ள. இதான் நம்மளோட வீட்டோட ஹாலு. நம்மளோட மாடல் மாளிகை, வசந்த மாளிகை, கனவு மாளிகை. வாங்க உள்ள வாங்க, நீங்களும் உள்ள வாங்க. கேமராமேன் எப்படி இருக்கு? இதான் ஹாலு. இதான் ஹாலு. ரொம்ப சின்ன ஹாலும் கிடையாது, ரொம்ப பெரிய ஹாலும் கிடையாது, ஒரு மீடியமான ஹாலு. நம்மளோட லாஸ்ட் வீடுலாம் கொஞ்சம் ஓட்டு வீடாக இருந்தாலும் சின்ன வீடு தான். அதனாலேயே ஹால் வந்து கொஞ்சம் பெருசாக நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்லாம் வந்தால் தங்குற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காகவே கொஞ்சம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் போட்டு பெருசாக போட்டுருக்கோம். இதை விட பெரிய ஹால்லாம் இருக்கும். இதுதான் நம்மளுக்கு பெரிய ஹால். அப்புறம் இங்கே தான் நம்மளோட டிவி யூனிட் வரும். டிவி யூனிட் டடா அதெல்லாம் நம்ம வந்து டிவி யூனிட்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் பார்ப்போம். இது இங்கே 2 விண்டோ, கொஞ்சம் பெரிய விண்டோவா சின்ன விண்டோவா? அது பெருசா. ஹாலில் 2 விண்டோ இருக்குது, பெரிய விண்டோ. அதுக்கப்புறம் கீழே இங்கே ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இதான் எங்கள் அத்தை மாமாவோட பெட்ரூம். இது கொஞ்சம் சின்னதுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, நார்மலானது. நம்ம என்ன கபோர்டு ஒர்க்கெல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, வால்ரூஃப் அது வால்ரூஃப்லாம் பண்ணுவோம் இல்லையா, பண்ணிட்டு ஒரு கட்டில் போடுற அளவுக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாகவே இருக்கும். அவங்களுக்கு இங்கே வந்து இது வந்து அட்டாச் பாத்ரூம். நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட் தானே வைக்கணுங்க. இங்கே வந்து இந்தியன் டாய்லெட் இல்லை, இங்கே வெஸ்டர்ன் தானே சொன்னாங்க உங்களுக்கு. இல்லை இந்தியன். அப்படியா? இது அவங்களோட சாய்ஸ். அவங்க என்ன கேட்குறாங்களோ அது மாதிரி அவங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். அவங்க வெஸ்டர்ன் டாய்லெட் கேட்குறாங்களா, இந்தியன் டாய்லெட் கேட்குறாங்களா, அப்புறம் கபோர்டு ஒர்க், இதெல்லாம் வந்து இது அவங்களோட சாய்ஸ். இது அவங்க ரூம்னால என்ன கேட்குறாங்களோ அது மாதிரி பண்ணி கொடுத்துடலான்னு நாங்கள் இது பண்ணி முடிவு பண்ணியிருக்கோம். இங்கே மேலே ஒரு பக்கம் மட்டும் ஸ்லாப் வந்துருக்கு. ரொம்ப எல்லா பக்கமும் 4 பக்கம்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டோம். ஏன்னா இந்த பக்கம் நம்ம கபோர்டு ஒர்க் பண்ணுவோம், இங்கேயும் பண்ணுவோம், வால்ரூஃப் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால. கிழக்கு பார்த்த வாசல் தான் நம்மளோட வீடு. கிழக்கு பார்த்த வாசல். இது மேற்கு பக்கம் ஒரு ஜன்னல், இங்கிட்ட என்ன பக்கம் வந்து தெற்கு பக்கம் ஒரு ஜன்னல் வந்துருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே ஹால்ல இருந்து வெளியில வந்து ரைட் சைடு திரும்பினா நம்மளோட பூஜை ரூம் வந்து ரொம்ப பெருசா போடல, நார்மலா போட சொன்னோம். ஆனா நாங்க இதோட கொஞ்சம் பெருசா வரும்னு எதிர்பார்த்தோம், ஆனா சின்னதாயிருச்சு. சரி, ஓகே, அதுக்கு மேல கபோர்டு ஏதாவது வச்சு கொஞ்சம் நம்மளுக்கு ஏற்றது மாதிரி மாத்திக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். எனக்கு வந்து சின்னதாக இருந்தாலும் தனியாக டோர் போட்டு தனியாக க்ளோஸ் பண்ணி பூஜை ரூமை வச்சுக்கணும்னு ஆசை. இல்லாட்டி வந்து ஹால்லேயே எல்லாரும் மால்லேயே இப்போலாம் வருதுங்க இல்லையா, செல்ஃப் மாதிரி, அந்த மாதிரி வைக்க சொன்னாங்க. நான் தான் சின்னதாக இருந்தாலும் தனியாக டோர் போட்டு இருக்கட்டும் அப்படி. இந்த பக்கமும் ஹாலில் அங்கிட்டு 2 ஜன்னல், இங்கே ஒரு ஜன்னல். அப்படியே பூஜை ரூம்லேருந்து வெளியில் வந்தோம்னா அப்படியே நம்மளுக்கு இங்கிட்டு மாடி படி வரும். நம்ம வந்து 2+ ஹவுஸ் தான் கட்டுறோம். ஹால்லேருந்தே படி உள்ளே போகிற மாதிரி மேலே. அப்புறம் இங்கே படிக்கு கீழே வந்து இங்கெல்லாம் யூபிஎஸ் வச்சுட்டு அதுக்கெல்லாம் கபோர்டு ஒர்க் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலான்னு இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கோம். வேறு நம்ம வீடு யாராவது புதுசாக கட்டியிருந்தீங்க அப்படின்னா இப்படி இந்த இடத்துல இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்படியே ஹால்லேருந்து இந்த பக்கம் இங்கே நம்மளுக்கு மெயின் டோர் வரும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்னோட கிச்சன். நம்ம இல்லத்தரசிகளோட சாம்ராஜ்யம் கிச்சன். நம்ம வந்து கிச்சன் எப்படி போட்டிருந்தோம்னா வந்து இதுலேயே கொஞ்சம் பார்ட்டை பிரித்து டைனிங்காக ஸ்பேஸ் விட்டுறலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். இதுலேயும் கொஞ்சம் டைனிங் தனியாக பிரிச்சிட்டோன்னா கிச்சன் புணங்கிறது சிரமமாக போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஃப்ரீயாக விட்டாச்சு. ஏன்னா டைனிங் டேபிள் மட்டும் ஒன்று போட்டுக்கலாம், தனியாக வந்து சுவர் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அப்புறம் இங்கே ஒரு நம்மளுக்கு கிச்சன் டாப் வந்து ஒரு எல் ஷேப்ல வரும். எல் தானப்பா? இப்படி நீளமா ஒண்ணு, இந்த பக்கம் ஒண்ணு. அப்புறம் சிங்கிள் அந்த பக்கம் வருமோ? சிங்க் இங்க வரும். அப்புறம் இங்க வந்து
சிம்னி சிம்னி இங்கே வந்து ஜன்னலுக்கு இந்த பக்கம் சிம்னி வரும். இங்கே வந்து சிங்கு வரும். அப்புறம் இந்த பக்கம் உள்ள மேடெல்லாம் ஃப்ரீயாக தான் அப்படியே இருக்கும். அப்புறம் கிச்சன்லேயும் ஸ்லாப் இப்படி ஒரு நீளத்துக்கு ஒன்று, அந்த பக்கம் நீங்கள் உங்கள் தலைக்கு மேலப்பா இந்த பக்கம் ஒன்று, இது ஒரு எல் ஷேப்பில் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த வால்லையும் வந்து வால் ரூஃப் தான், கபோர்டு ஒர்க்கு இங்கேயும் வரும், இந்த பக்கமும் வரும். அப்புறம் இந்த வால்லாம் ஃப்ரீயாக தானே இருக்கும். இப்போதைக்கு இப்படி பிளான் பண்ணியிருக்கு, கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கு. அப்புறம் மனசு எப்படி மாறும்னு தெரில, பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பிளான் மாறினால் மாறும். இப்போ கொஞ்சம் டைட் ஆகுறதுனால நிறைய பிளான் வச்சுருந்தோம். அதெல்லாம் வந்து வீடு கட்டி முடிக்கும் போது அமௌண்ட் எல்லாம் கரையிறத பார்த்தா பிளான் எல்லாம் கம்மியாகிக்கிட்டே தான் வருது. இருந்தாலும் நம்ம ஆசைப்பட்டு கட்டுற வீடுங்க இல்லையா, அதனால கொஞ்சம் எல்லாத்தையும் இப்போ நம்ம ஆசைப்பட்டதை பண்ணிக்கிட்டு கூட சம்பாதிப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வருது. அதை இன்னும் வந்து மற்ற வேலையெல்லாம் இருக்குதுல்ல, இன்னும் நில வைக்கணும், அதுக்கப்புறம் டைல்ஸ் இந்த வேலைலாம் இருக்கிறதுக்கு அப்புறம் தான் அந்த கபோர்டு ஒர்க் இதை பார்த்துக்கிறணும் எப்படின்னு. அங்கேருந்து வர்றவங்க இல்லையா கிச்சனுக்கு வந்ததுக்கப்புறம் இப்படி வெளியில் இன்னொரு டோர் ஒன்று வச்சுருக்கோம். கிச்சன்லேருந்து அப்படியே வெளியில் போகிற மாதிரி டோர் வச்சுருக்கோம். அப்படியே இவ்வளோ தான் கீழேயா. ஆமாம், போர்ட்டிக்கோ காமிச்சிக்கலாம். போர்ட்டிக்கோ அது போர்ட்டிக்கோ. அங்கிருந்தா உள்ள இருந்து பேசி வந்தோம் இல்லையா, இதுதான் கீழே. கீழே வந்து அத்தம்மாவோட பெட்ரூம். எங்களோட பெட்ரூம் வந்து மாடியில் வந்து 2 பெட்ரூம் வரும், ப்ளஸ் வந்து பால்கனி இந்த மாதிரி போட்டிருக்கோம். ஹாலு வாங்க மாடி போலாமா. அப்படியே படியில் ஏறி மேலே வரும்போதே இந்த பக்கம் ஒரு ஜன்னல் நம்ம நிறையவே வச்சுருக்கோம், நல்லா பெரிய பெரிய ஜன்னலாக. எப்பவுமே காற்று வந்து நல்லா வெயில் சுள்ளுன்னு அடிக்குது, காற்றெல்லாம் ஜில்லுன்னு அடிக்குது நல்லா. மாடியில் கொஞ்சம் கம்பி இருக்கிறதுனால ஸ்பேஸ் ஒழுங்காக தெரில. கீழே விட கொஞ்சம் ஹால் வந்து நம்ம மாடியில் பெருசு தான், ஏன்னா கிச்சன்லாம் இல்லை மாடியில், அதனால கொஞ்சம் ஸ்பேஸாக இருக்கும். அப்புறம் கம்பவுண்ட் இதுக்கெல்லாம் கொஞ்சம் போக சிரமம், அதை நான் தனியாக கூட போடுறேன், லைட்டாக மட்டும் காமிங்க. இது ஒரு பெட்ரூம், இது மாஸ்டர் பெட்ரூம், எங்களோட பெட்ரூம். அப்புறம் இங்கே ஒரு காமன் டாய்லெட். யாரும் கெஸ்டெல்லாம் வீட்டுக்கெலாம் வந்தால் பெட்ரூம்குள்ளேயே போகிறதுக்கு கொஞ்சம் சங்கடப்படுவாங்க இல்லையா, அதனால வந்து ஹால்லேயே ஒரு காமன் டாய்லெட் ஒன்று வச்சுருக்கோம். அப்புறம் இது ஒரு சின்ன பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூமோட கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாக உள்ள பெட்ரூம். அது என்னோட ஆசை. பால்கனியில் ஊஞ்சல் கட்டிட்டு அப்படியே ஆடிக்கிட்டு ஒரு டீயை குடிக்கணுங்கிறது என்னோட ஆசை. அதுவும் சொந்த வீட்டில் தான் ஊஞ்சலை கட்டுவேன், சொந்த வீட்டு ஊஞ்சலில் தான் உட்காந்து டீயை குடிப்பேங்கிறது என்னோட ஆசை. இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு இடம். அப்புறம் இது மொட்டை மாடிக்கு போகிறது. நானும் கொஞ்சம் சின்ன கம்மியாக தான் இருக்குது இப்போ போகிறதுக்கு, ஆனால் ஏற ட்ரை பண்ணுறேன், பயமாக இருக்குது. இது மொட்டை மாடி. நம்ம வீட்டுக்கு நம்ம குடி வர்றதுக்கு முன்னாடியே இங்கே ஒருத்தவங்க குடியா வீட்டை காவல் காத்துக்கிட்டு இருக்காரு. நம்மளை பார்த்தோன்னு மாடியிலேருந்து இறங்கி ஓடியாடுற பைரவர். இங்கே தான் நம்மளோட காம்பவுண்ட் வால், இங்கே தான் வரும். வந்துட்டு அப்படியே சைடில் இந்த பக்கமும் அப்படியே காம்பவுண்ட் வால் வந்துடும். வந்துட்டு இங்கே ஒரு வெளி பாத்ரூம், இதான் வெளி பாத்ரூமு. அப்புறம் கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் இடம் கிடக்குது, அங்கிட்ட பின்னாடி கொஞ்சம் இடம் வரும். ரொம்ப பெரிய பெரிய மரங்கள்லாம் வைக்க முடியாது, நம்மளுக்கு தேவையான சின்ன சின்ன செடி பூச்செடி இது மாதிரி வச்சுக்கலான்னு கொஞ்சம் சின்னதாக ஸ்பேஸ் விட்டுருக்கோம். போர் போட்டுறதுக்கு கட்டி வச்சுருக்காங்க. மேலே சென்ட்ரிங் போட்டதுனால டியூப் ஹோஸில் வந்து தண்ணி விடுறதுக்காண்டி ஹோஸ் அப்படி போகுது. நம்ம பில்டிங் வந்து மோஸ்ட்லி நம்ம இடத்துல வந்து ஃபுல்லாகவே கட்டிட்டோம். கொஞ்சம் இடம் தான் விட்டுருக்கோம், பின்னாடி கொஞ்சம் செடி வைக்கிற மாதிரி கொஞ்சம் இடம் விட்டுருக்கோம். அது மாதிரி சைடில் வந்து ஒரு 3 அடி 4 அடி, அப்புறம் முன்னாடி எவ்வளவு 4 அடியா போர்ட்டிக்கோ விட்டு மெயின் கேட்டுக்கு ஒரு 4 அடி, இப்படி தான் இடம் விட்டுருக்கோம். நம்ம வாங்கின கொஞ்சம் இடத்துக்குள்ளே தானே வந்து கட்டிக்க முடியும், அதனால் இது மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். நம்மளோட இடம் வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு என்னென்னு நான் இடத்த பற்றி ஒரு வீடியோ போடுறேன், அதில் சொல்கிறேன் எவ்வளோ இடம், இது இவ்வளோ பெரிய வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ இடம் தேவை அப்படிங்கிறது.
ப்ரே பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து அவ்வளோ சீக்கிரமாலாம் அந்த சொந்த வீடு அமையலைங்க. பல கஷ்டங்கள், பல போராட்டங்கள் எல்லாத்தையும் கடந்து வந்து தான் இந்த இடத்துல நாங்களும் நிற்கிறோம். அந்த மாதிரி வந்து யாரும் சொந்த வீடு கட்டணுங்கிற இதில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக சில கஷ்டங்கள் எல்லாத்தையும் கடந்து ஒரு சொந்த வீடு கண்டிப்பாக அமையும். சொந்த வீடு கட்டணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, எவ்வளோ அமௌண்ட்டை கையில் வச்சுக்கிட்டு இது பண்ணலான்னு கேட்டிருந்தாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பட்ஜெட்லேருந்து ஒரு பாதி அமௌண்ட்டாவது கையில் ஃபஸ்ட்டு வச்சுக்கிறணும். எதுவுமே இல்லாமல் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சுட்டு கடைசியில் கொஞ்சம் பில்டிங் போனதுக்கப்புறம் முடிச்சுட்டு நிற்கிறத விட ஒரு பாதி அமௌண்ட்டுக்கு மேலே கையில் வச்சுருந்தா ரொம்ப நல்லது. நாங்கள் எவ்வளோ அமௌண்ட் கையில் வச்சுட்டு வீட்டை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆனால் ஒரு வீடு ஆயிடுச்சு. ஆனால் இதுக்கப்புறம் சின்ன வருது பாருங்களேன் செலவெல்லாம். செலவும் சொல்லக்கூடாது. டைல்ஸ் போடுறது, நில வைக்கிறது, கதவு, கிச்சன், கபோர்டு ஒர்க்லாம் இல்லாமலும் வீடு பண்ண முடியுது இல்லையா? அப்புறம் அதுவும் ஒரு ஆசையாக நம்மளுக்கு இருந்துடும், நம்ம பண்ணாமல் விட்டுட்டோமேன்னு. ஸோ எல்லாத்தையும் பார்க்கும்போது இனிமேல் தான் அதிக செலவு ஆகும்னு, அதிக அமௌண்ட்டு தேவைப்படுமோன்னு தோணுது. இப்போதைக்கு நம்ம வீடாக மூடியாச்சு, கீழேயும் மேலேயும் 2+ ஹவுஸ் தான் நம்மளோடது. இதுக்கப்புறம் இன்னுமே தான் நிறைய அமௌண்ட்டு வந்து தேவைப்படும். இப்போ பேசி நிலைக்கு எவ்வளவு அமௌண்ட் வருது, டோருக்கு எவ்வளவு, அப்புறம் டைல்ஸ்க்கு இனிமேல் வந்து நாங்கள் ஊருக்கு போகிறதுக்குள்ள டைல்ஸ் பார்த்து கொடுத்துட்டு போகணும். டோர் எல்லாம் பார்த்து ஜன்னல் கதவு, மெயின் டோர் கதவு, நிலை எல்லாத்தையுமே நம்ம டிசைன் பார்க்கணும். அந்தந்த வீடியோலாம் அடுத்து வரும். நாங்கள் எவ்வளோ ரேட்டுக்கு டைல்ஸ் எடுக்கிறோம், கதவு எடுக்கிறோம், நிலை எடுக்கிறோம், அப்புறம் கிச்சன் மடக்கி, பூஜா மடக்கி தனியாக கிரானைட்டு, கிச்சன் மடக்கி தனியாக கிரானைட்டு, இதெல்லாம் எவ்வளோ ரேட்டில் எடுக்கிறோம், என்ன டிசைனில் எடுக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவை கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு கொடுங்க. நன்றி.